முதல்ல கார்த்திகேயன், எனக்கு இந்த டிஸ்கஷன்ல நான் கேட்ட விஷயங்கள், பல விஷயங்கள் எனக்கு அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய இருக்கு. ஆஸ் அ டாக்டர், இந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் நான் டாக்டர் பாலாஜி எந்த தவறும் செய்ததாக எனக்கு தெரியவில்லை. So, இந்த கேஸை விட்டுடுவோம். ஆனால் இதை தாண்டி இந்த கேஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு போகும்போது சில விஷயங்கள் டாக்டர் அமல் சொன்னாரு, சிறப்பான வைத்தியம் மருத்துவம் கொடுப்பதனாலதான் அரசு மருத்துவமனைகள்ல கூட்டிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாரு. இது எனக்கு வினோதமா இருக்கு. அப்போ அமைச்சர்கள், விஐபிஸ், வசதி படைத்தவர்கள் அங்கதானே போகணும். சிறப்பான மருத்துவம் அங்க கிடைக்குது இல்ல? ஏன் கூட்டம் கூடுது? வேற வழி இல்லாமல் இலவசமாக அங்க மட்டும்தான் கிடைக்குது. தனியார் துறையில ஒரு ஒரு பெரிய வியாதியுடன் போனால் ஒரு குடும்பமே நடுத்தருக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதுங்கிற வேற வழி இல்லாமல் போகிறார்கள். இது ஏதோ வாலண்டரியா 8000 பேஷண்ட் ஒரு நாளைக்கு ஜிஹெச்ல வர, நீங்க போய் கேளுங்க. நீங்க போய் அவங்கள கேளுங்க. நீங்க எல்லாம் அப்பல்லோ போனோம்னு நினைச்சிட்டு அங்க சரியில்லை கேர், இங்கதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தீங்களான்னு கேளுங்க. இல்ல இப்ப காவேரிக்கு போனோம், இல்ல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனோம், அங்க போக வேண்டாம், இங்கதான் சிறப்பா இருக்குன்னு வந்தாங்களான்னு கேளுங்க. இது எனக்கு வருத்தம் அளிக்கிறது கார்த்திகேயன். ஏனென்றால் நம் மீது இருக்கக்கூடிய சார், நான் 26 நிமிஷம் சும்மா இருந்திருக்கேன், எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம். நாம் மீது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் பார்த்தால்தான் அதை சரி செய்ய முடியும். நான் ஒரு மருத்துவர், நான் ஒரு கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ல 7 வருஷம் வேலை செஞ்சிருக்கிறேன். அதை தவிர பல ஆண்டுகள் பிராக்டிஸ் பண்ணி இருக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன சிக்கல்கள், என்ன பிரச்சனைகள் என்று. அமெரிக்கால ஆடிட் பண்ணி ஒரு வருஷத்துல 2,50,000 பேர் மெடிக்கல் எரர்ஸ்னால் இறந்து போகிறார்கள் ஒரு ஸ்டடி ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியில இருந்து போடுறாங்க. ஆனா இந்தியால மருத்துவர்கள் தவறே செய்ய முடியாது அப்படின்னு 2 மருத்துவர்கள் கூறும்போது எனக்கு என்ன கூற முடியும்னு எனக்கு தெரியல கார்த்திகேயன். என்ன பிரச்சனை என்றால், நாம் we are not measuring anything. Let us be very clear. எவ்வளவு தவறுகள் நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அரசுக்கும் தெரியாது, டாக்டர் அமலுக்கும் தெரியாது, டாக்டர் தெரியாது. அமெரிக்காவில் இருக்கிற புள்ளி விவரம் அமெரிக்காவை சேர்ந்த அரசு மருத்துவமனைகள் மட்டும் இல்ல, தனியார் மருத்துவமனைகளும் உள்ளடக்கியது. அனைத்து மருத்துவமனைகள் இன்க்ளூடிங் தி பெஸ்ட் ஹாஸ்பிடல்ஸ் இன் தி வேர்ல்ட். என்ன வித்தியாசம்? அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அளந்து செய்கிறார்கள். டேட்டா குவாலிட்டி ஆஃப் ஹெல்த் கேரை மெஷர் பண்றாங்க. இல்ல, என்ன ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் சொல்லிடுறேன். திரு அமலோத்பவநாதன், திருமிகு ஜெயஸ்ரீ 2 பேரும் சொன்னதுல நெக்லிஜென்ஸ் இருக்கும், ஜட்ஜ்மெண்டல் எரர் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க இன்னும் மாறுபடல. இன்டென்ஷன் இருக்காதுன்றாங்க. தெரிஞ்சே இந்த நோயாளிக்கு இந்த மருத்துவத்தை செஞ்சிரணும், தவறா செஞ்சிரணும், தவறான மருந்து கொடுத்துடணும்னு இன்டென்ஷன் இருக்காது. நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஒரு நிமிஷம். சென்ற ஆண்டு NHS UKல ஒரு ஸ்டடியில 20 மில்லியன் தவறான ட்ரக் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? அவங்க அளந்து ஸ்டடி பண்ணி இந்த டேட்டாவெல்லாம் கேதர் பண்ணி, ஏன் அளந்தாங்கன்னா எப்பதான் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம தான் பெஸ்ட், இல்லைன்னா நீங்க பீகார்ல போய் பாருங்க அப்படின்னு ஒரு டயலாக் எடுத்து விட்டுட்டு நாம் நம்மளை தேர்த்தி கொள்வதற்கு முயற்சி எடுக்கவில்லை. எஸ், அரசாங்கத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. கூட்டம் அலைமோதுகிறது. ஒரு மருத்துவருக்கு 3 நிமிஷத்துக்கு மேல் ஒரு பேஷண்ட்டை பார்க்க முடியல. ஏன்னா அந்த ஓபியில், அதுக்கு பேர் ஆங்கிலத்துல இப்ப கூட அது யூஸ் பண்றாங்களான்னு தெரியல, கேஸ் டிஸ்போசல்னுவாங்க. அந்த பேஷண்டே பேஷண்ட்டை பார்த்து ஓபி அட்டெண்ட் பண்ணுங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. கேஸ் டிஸ்போசல். கேஸ்னா அந்த பேஷண்ட் கேசஸ், அதை டிஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா வேகமா அனுப்பி விடணும். அதுக்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அனுப்பிடுவாங்க. நான் எல்லா இடத்துலயும் இதுதான் நடக்குது. இது அரசாங்க, இட் இஸ் a systemic problem. சிறப்பான தங்கள் ஒரு செல்ஃப்லெஸ் சேவை செய்யக்கூடிய மருத்துவர்கள், ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் அரசு பணியில் இருக்கிறார்கள். மாற்று கருத்தே இல்லை. அவர்களால் இந்த ஒர்க் பிரஷரையும் பர்டனையும் தாண்டி வேலை செய்ய முடியல. அது உண்மை. அதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. இப்போ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு உட்காந்து 20 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு கவுன்சில் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் யாரு மத்த பேஷண்ட்டை பாக்குறது? இதெல்லாம் வேலிட். பட்
தவறுகள் நடக்கவே இல்லைன்னு சொல்றது வந்து யாருமே அப்படி சொல்லலையே, எப்படிங்க தவறுகள் நீங்க சொல்ல முடியும்? நீங்க அளக்கவே இல்லையே. யாருமே அப்படி தவறு சொல்லலையே. நடக்குதா அப்படி இல்லையா? சொல்லல. நீங்க யாருமே அப்படி சொல்லல. இன்டர்நேஷனலோட உள்நோக்கத்தோட நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன். இன்னைக்கு கெட் மீ டேட்டா இன் எனி தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே, நீங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? போடுங்க சார் டேட்டாவை. எவ்வளவு பேஷண்ட் நீங்க சர்ஜரிஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு, எவ்வளவு பேஷண்ட்ஸ் இறந்தாங்க, டேட்டாவை போடுங்க. ஏன் போட மாட்டேங்கிறீங்க? எந்த டேட்டாவும் கிடையாது. மேட்டர்னிட்டிக்கு இருக்கு சார், மேட்டர்னிட்டிக்கு இருக்கு, மேட்டர்னிட்டிக்கு we have data. வெறும் ஆன்டிநேட்டல் கேஸுக்கு மட்டும் தான் டெலிவரிஸ்க்கு we have data and if there is anything there is enquiry also. Madam, please tell me what is the complication rate for any surgery in any hospital? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். What is the infection rate? Infection rate general surgery infection we rate don't have, நீங்க but சொல்லுங்க. maternity we have. யார் மெஷர் பண்றாங்க இன்ஃபெக்ஷன் ரேட்? சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ஐசியூல இன்ஃபெக்ஷன் ரேட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது, அளக்கிறதே கிடையாது. ஐ அம் சாரி. இத வந்து நம்ம பார்க்க மாட்டோம்னா நம்ம வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்யவில்லை. இல்ல நான் இடைவேளைக்கு போயிட்டு நான் மீண்டும் வரேன். இல்ல கார்த்திகேயன் ஒரு நிமிஷம். இல்ல அந்த நடக்கக்கூடிய தவறுகள் குறித்து, மருத்துவத்துல நடக்கக்கூடிய தவறுகள் குறித்து அமெரிக்காவில இருந்து அறிக்கை வருதுன்னு சொல்றீங்க. மருத்துவர்கள் தண்டிக்கப்படுறாங்களாங்க? சட்டப்படி தண்டிக்கப்படுறாங்களா இல்ல ஒரு புள்ளிவராம மட்டும் கொடுக்கப்படுதா? 4500 மருத்துவர்களுடைய லைசன்ஸ் சென்ற ஆண்டில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது. 4500 மருத்துவர்கள் அமெரிக்கால. நம்பர் என்ன போய் நீங்களே பாத்துக்கங்க. சோ இங்க எவ்வளவு பேர் லைசன்ஸ் சஸ்பெண்ட் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கண்டுபிடிக்க முயற்சியே எடுக்கலையே கார்த்திகேயன். தனியார் துறையில நான் டாக்டர் அமல் சொல்றதுல வந்து இது ஏதோ கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிற பிரச்சனையே கிடையாது. புரியுது. தனியார் துறையிலும் இதே பிரச்சனை தான். யாருக்கும் குவாலிட்டி ஆஃப் கேர் என்ன கிடைக்கும் என்பது தெரியாது. இந்திய அளவில் தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை. அகில இந்திய அளவில் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல டாக்டர் கிடைச்சாருன்னா, உங்களுடைய ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா you will do well. அவ்வளவுதான். there is no objective assessment of this. எங்கேயுமே இந்தியால கிடையாது. இததான் வந்து 15 வருஷமா நாங்க டெல்லியில யூனியன் கவர்மெண்டோட போய் லாபி பண்ணிருக்கோம், கெஞ்சி இருக்கோம். மெஷர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கேர். ஓகே. என்ன லெவல் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் கேர் கிடைக்குதுன்னு மெஷர். தமிழ்நாட்டுல இந்த மெஷர்மெண்ட் இல்லையா? இந்தியாவிலே இல்லையா? அகில இந்திய அளவில் தமிழ்நாடு ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்கும். அதுதான் நம்ம திருப்பி அதுதான் சொல்லி நம்ம கொரோனா டயத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல தானே சார் எல்லாரும் நம்பி இருந்தாங்க. இல்ல அவர் நெக்லிஜென்ஸ்க்கான அளவுகள் இருக்கான்னு கேக்குறேன். இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல சொல்லும்போது இட்ஸ் an example. எவ்வளவு கொரோனா பேஷண்ட்ஸ் எங்கேயுமே அக்செப்ட் பண்ணாதப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ஸ் சேவ்ட் எவரிபடி. நான் கேட்ட கேள்விக்கு ஒண்ணு கூட நீங்க you have not given me. சரி, நம்ம ஒரு இடைவேளை எடுத்துக்குவோம். இல்ல நீங்க கேட்ட கேள்வி இல்ல quality of care index. இல்ல நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது, பேச வேண்டிய அளவுக்கு முக்கியமானது. இடைவேளைக்கு பிறகு நம்ம மருத்துவர்கள்ட்ட விளக்கம் கேட்போம்.